நியமம் 4. இயற்கையுடன் இயைந்திருக்கும் வண்ணம் வெளிப்படையாகவும் எளிமையாகவும் இருங்கள். இந்த நியமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயத்தை விளக்குவது கொஞ்சம் கடினம். எளிமை என்பது இயற்கையின் சாராம்சமாகும். இது எந்த ஒன்று பரம்பொருளில் உள்ளுறைந்து நின்றதோ அதன் பிரதிபிம்பமாகும். இது வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. பரம்பொருளின் சாரம் என்று இதை கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். உண்மையில் இயற்கையின் உயிர்ச்சத்து இதுவே ஆகும். ஆதிநிலையாகிய இங்கிருந்துதான் செயல்பாடு ஆரம்பிக்கிறது. இதற்கு பின்வரும் அனைத்தும் மாயையின் பிரதேசத்திற்குள் அடங்குகின்றன. மக்கள் பெரும்பாலும் இங்கிருந்து கொண்டுதான் பல்வேறு செயல்களில் ஈடுபடுகிறார்கள். வேறு வகையில் சொன்னால், இதுதான் பற்பல உருவங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. மனிதனிலும் இது வளர்ச்சியடைந்து விசேஷ மனோசக்தியாலன்றி அவிழ்க்க முடியாத வலுவான முடிச்சுகள் ஏற்பட வழி செய்தது. இம்முடிச்சுகளில் சிக்குண்ட மனிதன் வெளிப்புறமாக ஸ்தூலத்தை பிரதிபலிக்கும் ஒரு உருவத்தை அடைகிறான். புற சூழ்நிலையும் தன் பாதிப்பை ஏற்படுத்துவதால் செயல்களும் எதிர் விளைவுகளும் ஏற்பட்டு நிலைமை மேலும் மோசமாகி ஆதி நிலையிலிருந்த எளிமை இந்நிலையில் ஒடுங்கி விடுகிறது. இவை அனைத்தும் இணைந்து ஒரு வலையாகி மனிதனை அதில் சிக்க வைத்து விடுகிறது. சிருஷ்டிக்கு முன்பு இருந்த பூரண அமைதி நிலை முதல் சலனத்தால் குலைக்கப்பட்டு வடிவங்கள் ஏற்படத் தொடங்கின. சிருஷ்டிக்கப்பட்டவையெல்லாம் மெய்சக்தியின் ஒரு பிரதிபிம்பத்தை ஏற்று வந்ததால் அவற்றின் செயல்களும் சலனத்தின் விளைவால் இயக்கத்திற்கு வந்த பிரம்மாண்ட சக்தியின் செயல்களை ஒத்திருந்தன. இவ்விதம் ஒரு சிலந்தி வலை உருவாக ஆரம்பித்தது. இதன் அமைப்பிலுள்ள ஒவ்வொரு துகளினுள்ளும் சக்தி இருந்தது. அது மூலப்பொருளுக்கு திரும்பிச் சென்றடையும் காலம் வரை இருக்கும். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டபோது அவன் நிலை செயலடங்கியதாக இருந்தது. அவன் தன்னுடன் கொண்டு வந்த செயலடங்கிய பொருட்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. படிப்படியாக அவனுள் இருந்த சக்தி வளர்ந்து முதல் சலனத்தை ஏற்படுத்திய அதே எண்ணம் அவன் உள்ளிருந்த காரணத்தால் அது தன்னளவிற்கு ஏற்ப தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. தெய்வீக செயல்களைப் போலவே தன் செயல்களையும் அது தோற்றுவிக்க ஆரம்பித்தது. ஆனால் தெய்வ சங்கல்பம் கீழ்நோக்கி திருப்பப்பட்டதால் மனிதனின் எண்ணம் அதற்கு எதிர் திசையில் திரும்பி தன் சொந்த சிருஷ்டியை ஆரம்பிக்க தொடங்கியது. மனிதன் எதிர் திசையில் திரும்பியதால் அவன் செயல்களெல்லாம் இயற்கைக்கு மாறுபட்டதாய் இருந்தன. இதனால் அவனது தனிப்பட்ட வலைப்பின்னல் ஏற்பட்டது. இரண்டு சிருஷ்டியிலும் செயல் ஏறக்குறைய ஒன்றேயாயினும் தூய்மையில் அவை வேறுபட்டன. தெய்வீக சிருஷ்டியானது தெய்வ சங்கல்பத்தினால் நிச்சயிக்கப்பட்ட கால வரையறை முடிந்ததும் திரும்பிவிடும். ஆனால் மனிதனின் சிருஷ்டி, அதாவது அவனாலேயே பின்னப்பட்ட வலை திரும்புவது என்பது அதை அமைப்பதற்காக அவன் ஏற்படுத்திய அதிர்வலைகளின் சக்தியை அவன் அழிக்கும்போது மட்டுமே முடியும். தெய்வீக அதிர்வலைகள் மிகவும் சூட்சுமமானதால் தங்கள் மூலப்பண்பை தாங்கி நின்றன. ஆனால் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அதிர்வலைகள் தெய்வீக அதிர்வலைகளுக்கு நேர்மாறாக இருந்ததால் அவற்றின் ஸ்தூலத்தன்மை மனிதனுக்குள் இறங்கியது. இரண்டு அதிர்வலைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவெனில், தெய்வீக அலைகள் முன்போலவே நிலை நின்றன. ஆனால் மனித அதிர்வலைகளோ தன்னகத்தே விபரீத போக்கை கொண்டிருந்தன. மனிதனின்
எண்ண சக்தியில் முதல் சலனத்தின் போது இருந்த அனைத்து துகள்களும் உள்ளடங்கியிருந்ததால் பரம்பொருளின் எல்லா சக்திகளும் மனிதனிலும் இருந்தன. ஆனால் தலைகீழ் போக்கைக் கொண்டிருந்த அவற்றின் செயல்பாடு வேறு திசையில் திரும்பி மனிதனின் திறமைகள் அனைத்தும் மாறுபட்ட வகையில் செயல்பட ஆரம்பித்தன. இவையாவும் ஒன்று சேர்ந்து சிக்கல்கள் அதிகரிக்க காரணமாயின. ஒவ்வொரு துகளும் கடவுளின் படைப்புகளைப் போன்றே பலமும் சக்தியும் வாய்ந்ததாக ஆயிற்று. இவ்வாறாக மனிதன் ஒரு சிறிய சொந்த சிருஷ்டியை ஏற்படுத்தி விட்டான். அவன் திறன்களெல்லாம் உயிரூட்டப்பட்டு வலுப்பெற்று கட்டுக்கடங்காமல் இருந்தன. மனமும் எண்ணங்களும் அவற்றுடன் ஒத்துழைக்க ஆரம்பித்தன. இதன் பலனாக எண்ணங்களின் ஒரு உலகமே படைக்கப்பட்டது. சமநிலைக்கு பங்கம் ஏற்பட்டு ஒன்றுக்கொன்று முரணான மனப்போக்குகள் ஏற்பட ஆரம்பித்தன. ஒரு எண்ணம் வெளியே சென்று உலாவி வரச் சொல்கிறது. மற்றொன்று அப்படி செய்தால் சளி பிடிக்கும் என்று தடுக்கிறது. மூன்றாவது இன்னொரு கருத்தை சொல்கிறது. நான்காவது வேறொன்றைச் சொல்கிறது. ஐந்தாவது பணம் சம்பாதிப்பதை பற்றி எண்ணத் தொடங்குகிறது. ஆறாவது ஏதாவது ஒரு வேலையை தேடச் சொல்கிறது. ஏழாவது இக்காரியத்திற்காக அதிக சிரமப்பட வேண்டாம் என்கிறது. எட்டாவது ஒரு பணக்கார உறவினருடன் நல்லுறவு கொண்டு அவரது இதயத்தை கவர்ந்து அவரது சொத்தையெல்லாம் தனது பெயரில் மாற்றிக்கொள்ள தூண்டுகிறது. மற்றொன்று திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுடன் இருந்தாலொழிய அந்த சொத்தினால் பயனில்லை என்கிறது. ஆகவே அவன் இறுதியில் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளையும் பெற்றுக்கொள்கிறான். அவர்கள் வளர வளர படிப்பு போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன. மேலும் ஜமீலா என்ற நடிகையின் நல்ல நடிப்பை பற்றி கேள்விப்பட்டு அவனுக்கு அரங்கிற்கு செல்ல ஆசை ஏற்படுகிறது. பல தடவை சென்று நாடகத்தை கண்டு ஜமீலாவின் அங்க அசைவுகளின் அழகினால் கவரப்பட்டு தொடர்ந்து நாடகத்திற்கு செல்கிறான். அதன் விளைவாக ஜமீலாவின் அனைத்தும் அவன் இதயத்தை ஈர்க்க ஆரம்பிக்கிறது. இது ஜமீலாவின் மீது காதல் ஏற்படச் செய்கிறது. அவளை பற்றியே எப்போதும் சிந்தித்து வாட்டமுறுகிறான். அதையே பழக்கமாக்கிக் கொண்டு அச்சிந்தனைக்கு வலுவூட்டுகிறான். வலைப்பின்னலின் சிக்கல் இவ்வாறாக மேலும் மேலும் வலுப்பெறுகிறது. இப்பழக்கத்தின் காரணமாக ஒவ்வொன்றும் அவனுக்கு ஜமீலாவாக காட்சியளிக்கிறது. இப்போது அவன் காம ஆசைகளை பூர்த்தி செய்ய தேவையான பணத்தை சம்பாதிப்பது பற்றி யோசிக்கிறான். சிந்தனையெல்லாம் நாள் முழுவதும் ஜமீலாவின் மீதே இருந்ததால் நியாயமான வழியில் பொருளீட்ட அவனுக்கு நேரம் இருப்பது இல்லை. கடைசியில் திருடலாம் என்று நினைக்கிறான். அதே நேரம் காவலர் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவார்களே என்ற பயமும் ஏற்படுகிறது. ஆனால் ஜமீலாவின் மேல் ஏற்பட்ட காதல் விடாப்பிடியாக இருக்கவே இறுதியில் திருடவும் முற்படுகிறான். அவன் முதலில் எதுவாயிருந்தான், அவனை இறுக கட்டி போட்டுவிட்ட எண்ணங்களின் விளைவுகளால் இறுதியில் அவன் என்னவாகிறான் என்பதை பாருங்கள். இதுபோன்ற வேறு பல சம்பவங்களும் சேர்ந்து வலையை இன்னும் சிக்கலாக்கிவிட்டன. அவனது எண்ணங்களால் ஏற்பட்ட விளைவுகள் அவற்றிற்கு அதிக வலிமையை கொடுத்து மேலும் ஊக்குவித்தன. கடினத்தன்மை அதிகரித்து கொண்டே போயிற்று. அதன் பலனாக மோகம், காமம், கோபம் போன்ற தீய குணங்களும் அவனை ஆட்கொண்டன. சுருக்கமாக கூறினால் இவ்வனைத்தின் ஒரு முழு கலவையே உருவாகியது. எண்ணத்தின் விபரீத போக்கை அழித்து முன் சேர்த்து கொண்டவற்றையெல்லாம் உதறித்தள்ளி நேர்வழியில் மனதை நிறுத்தினால்தான் இதிலிருந்து திரும்ப முடியும். இப்படி மனதை ஒழுங்குபடுத்துவது சாதாரண மனிதனால் இயலாது என்பதால்
எந்தவிதமான வீழ்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்ட உச்சநிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு மகானோடு அவன் தன்னை பிணைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணத்தின் கீழ்நோக்கு மனப்பான்மையானது ஒருவர் ஸ்தூல உருவை ஏற்று கீழ்நிலைகளுக்கு இறங்கியிருப்பதை காட்டுகிறது. இந்நிலையில் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சக மனிதர் ஒருவருடன் அவன் தன்னை இணைத்து கொண்டால் அவரது தொடர்பால் அவனது கீழ்நோக்கு மனப்பான்மை சீர்திருத்தப்படக்கூடும். திசை திருப்பும் எண்ணங்களில் இருந்து இது அவனை விடுவிக்கும். தான் சிக்குண்ட வலையை தகர்த்தெறிவதில் உதவக்கூடிய நற்பழக்கங்களையும் அவன் மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக, மேன்மையான விஷயங்களையே கேட்க வேண்டும். புனிதமான நற்காட்சிகளையே பார்க்க வேண்டும். நேர்மையின் பக்கமே இதயம் திரும்ப வேண்டும். உண்மையான ஈடுபாடு இருப்பின் இவை போன்ற அநேக விஷயங்கள் தாமாகவே புலனாகும். இது தவிர வலையை தகர்ப்பதற்கு தேவையான தீவிர முயற்சிகளை அவன் தானே எடுக்க வேண்டும். இந்த நோக்கத்தின் ஒவ்வொரு கட்டத்திற்கு ஏற்ப தியானங்களும் பயிற்சி முறைகளும் உள்ளன. ஆயினும் தன்னம்பிக்கையும் திடமான மன உறுதியும் எப்போதும் அவசியமாகின்றன. இவ்வலையில் வெவ்வேறு சக்கரங்களில் பலவிதமான முடிச்சுகள் இருக்கின்றன. இன்னும் ஏற்பட்டு கொண்டும் இருக்கின்றன. இவற்றை தகர்த்தெறிவதற்கு தன் சிக்கல்களையெல்லாம் தகர்த்து எறிந்த ஒருவரின் உதவியும் பக்கபலமும் உண்மையில் அத்தியாவசியமாகின்றன. இது ஆழ்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும். இதுவரை இரகசியமாக இருந்த இவை அனைத்தும் அனைவரும் தீர ஆலோசித்து பயிற்சி செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றன. இதை படிக்கும் ஒவ்வொருவரிடமும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது யாதெனில், தாங்களாகவே பின்னிக்கொண்ட சிக்கலான இவ்வலையை உடைத்தெறிந்து இயற்கையின் சாராம்சமான உள்ளுறை சக்தியை மீண்டும் தனதாக்கிக் கொள்ள அனைவரும் முயல வேண்டும் என்பதே ஆகும். இதற்காக நம்முன் இருக்கும் இயற்கையின் எளிமையை குறிக்கோளாக கொண்டு எல்லா புலன்களும் ஐக்கியமாகி முந்தைய பதிவுகள் அனைத்தும் நீங்கிய பின் எஞ்சி நிற்கும் ஒன்றை ஒத்திருக்கும் நிலையை அடையும் வகையில் அந்த லட்சியத்தை அடைய நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உண்மையில் நீங்கள் பரம்பொருளை நோக்கி திரும்பிவிட்டதாக எண்ணிக்கொள்ள முடியும். நான் மேற்கூறியதுதான் இதற்கான ஒரே வழியாகும். தன் தனிப்பட்ட வலைப்பின்னலை தகர்த்து இறுதி தூய நிலையை அடையும் பொருட்டு ஒருவர் தன்னுள் சேர்த்திருக்கும் அவசியமற்றவைகளையெல்லாம் உதறித் தள்ளி செயல்பாடுகளை குறைத்து கொண்டே வர வேண்டும். தன் சொந்த வலையை தகர்த்தெறிந்து எல்லையற்றதில் வேண்டிய அளவு நீந்திய ஒருவருடன் இணைந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும்.